உற்சாகமான மாலை வணக்கம். மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்குமான அடித்தளம். இது 2014 ஜேம்ஸ் ஆலன் அப்படின்ற எழுதினதில் தமிழாக்கம் சே. அருணாச்சலம் அவர்கள். அறநெறிகள்னால் என்ன? அடிப்படை நியதிகளை, நெறிகளை, கோட்பாடுகளை உணர்ந்து கொள்வதும் எவற்றை முதலில் தொடங்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். ஒரு செயலை நடுவிலிருந்து தொடங்குவதும் கடைசியிலிருந்து தொடங்குவதும் அரைகுறையாக செயலாகவே முடியும். நடுவர்களின் கொடியசைவிற்கு முன்பே ஓட்டத்தை தொடங்கியவனுக்கும் ஓட்டப்பந்தயத்தில் பரிசு வழங்க முடியாது. அவன் தன் கால்களை கோட்டிற்கு உள்பக்கமாக வைத்துக்கொண்டு கொடியசைத்த கணமே தொடங்கி வெற்றி பெற வேண்டும். மாணவனும் மிக உயர்ந்து கணிதவியலிலோ இலக்கியத்திலோ தொடங்குவது இல்லை, எண்ணிலும் எழுத்திலும் தான் தொடங்குகிறான். அதே போன்று வாழ்க்கையிலும் அடிமட்டத்திலிருந்து தொழில் தொடங்கியவர்களே பெரும் தொழில் அதிபர்களாக மாறியுள்ளனர். ஆன்மீகத்திலும் ஞானத்திலும் சிகரத்தை அடைந்தவர்கள் யார் என்று கவனித்தால் அவர்கள் தங்களை சேவைக்கு உட்படுத்தி கொண்டு எளிய பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மனித குலத்திற்கு ஏற்படும் அனுபவங்களை பார்த்து பின்வாங்காமல் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கவனித்து கற்றுக்கொண்டவர்கள்தாம். எனவே இன்பமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான, வெற்றிகரமான இனிய வாழ்விற்கு அடிப்படையானது சரியான நெறிகளை, நியதிகளை, கோட்பாடுகளை. சரியான நெறிகள் இல்லாமல் தொடங்குவது தவறான பாதைக்கு, பழக்கத்திற்கு இட்டு சென்று குழப்பமான நிம்மதியற்ற வாழ்வில் முடியும். விஞ்ஞானத்தின், வணிகத்தின் கோடி கோடி வகையிலான செயல்பாட்டிற்கு, ஆராய்ச்சிகளுக்கு, கணிப்புகளுக்கு பயன்படுவது 10 எண்களே. அறிவு கருவூலமான ஆங்கிலத்தின் எழுத்துக்களை அடிப்படை. மிகவும் பெரிய விண்வெளி ஆய்வாளனும் 10 எண்களை புறந்தள்ள முடியாது. அறிவு கடலாக விளங்குபவனும் அவன் அறிந்த மொழியின் எழுத்துக்களை கொண்டே நூல்களை படைக்க முடியும். இவ்வாறு அடிப்படைகள் என்பது எல்லா துறைகளிலும் சிலவே, எளிதானவைகளே. எனினும் அவையின்றி பேரறிவும் பெருஞ்சாதனையும் இல்லை எனலாம். வாழ்க்கையின் உண்மையான வாழ்வின் அடிப்படை நெறிகளும் எளிய சில நெறிகளே. அவற்றை முழுமையாக கற்று உணர்ந்து தம் வாழ்வில் ஒன்றர கலந்து வாழ்வது குழப்பங்களற்ற தெளிவான மனதை பாதுகாப்பான பலம் வாய்ந்த அடித்தளத்தில் அசைக்க முடியாத குணநலங்களை உருவாக்கி வளர்க்க நிலையான நிரந்தரமான வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் அந்த அடிப்படை நெறிகளை முழுமையாக பற்றி வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் சிக்கலான சூழ்நிலைகளிலும் கைவிடாது இருப்பவன் வாழ்க்கையை புரிந்தவனாகின்றான். வாழ்வின் அடிப்படை அறநெறிகள் சீரிய ஒழுக்கமே. அவற்றை பட்டியலிடுவது எளிதானது. அவை வெறும் வார்த்தைகளாக எல்லோரது உதடுகளாலும் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் தங்குதடையற்ற செயல்களாக எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் சிலராலேயே கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சிறிய உரையில் 5 அடிப்படை அறநெறிகளை குறித்து விளக்கப்படுகிறது. இவ் 5 நெறிகளே வாழ்வின் ஆணிவேராகும். அன்றாட வாழ்வின் எல்லா நிலைகளையும் நெருங்கி வரக்கூடியவை ஆகும். காரணம், அவை ஒரு கலைஞனையோ, வணிகர்களையோ, குடும்ப தலைவர்களையோ, சாதாரண குடிமகனையோ எல்லாராலும் எப்போதும் தொட்டுவிடக்கூடிய தூரத்திலேயே இருக்கின்றன. அவற்றை விட்டு எரிந்து வாழ்வதற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியதாய் இருக்கும். அவற்றை இறுக பற்றி பயன்படுத்த விழைபவன்தான் வாழ்வின் பலவித இன்னல்களையும் தோல்விகளையும் கடந்து வருகின்றான். என்றும் வற்றாது சுரக்கும் வலிமையான இனிமையான எண்ணங்களின் ஜீவ ஊற்றி பருகி வெற்றி பெறுகின்றான். அந்த 5 நெறிகளில் முதன்மையானது கடமை. மிக 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 உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தை. ஆனால் அதன் உட்பொருளை உணர்ந்து செயலாற்றுபவனுக்குத்தான் அரிய பொக்கிஷங்களையும் வழங்க அது காத்து கொண்டிருக்கின்றது. கடமை என்பதன் அடிப்படை தன்னுடைய வேலையில் எவ்வளவு ஈடுபட வேண்டுமோ அவ்வளவு ஈடுபடுவதும், அடுத்தவர்களது வேலையில் தேவையின்றி ஈடுபடுவதை தவிர்ப்பதும் ஆகும். மற்றவர்களது வேலையில் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து திருத்திக் கொண்டே இருப்பவன் தன்னுடைய வேலையை நிறைவேற்ற முடியாமல் இருந்து விடுகின்றான். கடமை என்றால் கைக்கு எட்டிய பணியில் சிதறாத முழு கவனத்தை செலுத்துவதாகும். குவிந்த மனநிலையில் செயல்படுவதாகும். திறமையாக, துல்லியமாக, முழுமையாக தேவையானதை செய்வதாகும். ஒவ்வொரு மனிதனின் கடமையும் மற்ற மனிதனின் கடமையிலிருந்து வேறுபடுகின்றன. ஒருவன் தன் கடமையை முழுமையாக அறிந்தவனாக இருக்க வேண்டும். மற்றவனது கடமையை அறியும் முன் மற்றவன் தன் கடமையை குறித்து அறிந்ததை விட தான் தன் கடமையை அதிகம் அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரது கடமையும் வேறுபடுகின்றன. அவற்றின் அடிப்படை ஒன்றுதான். கடமையின் கட்டளைகளை நிறைவேற்ற காத்திருப்பவர்கள் யார்? நேர்மை. நேர்மைதான் அடுத்த நெறியாகும். நேர்மை என்றால் அடுத்தவனை ஏமாற்றாமல் இருப்பது ஆகும். அல்லது அவனுக்கு வழங்கிய ஒன்றின் ஈடானதை விட அதிகமான விலை பேசாமல் இருப்பதாகும். வார்த்தையாலோ, பார்வையாலோ, செய்கையாலோ அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருப்பதாகும். பொய்யை கைவிடுவதாகும். சூழ்ச்சிகளை, தந்திரங்களை அறவே நீக்குவதாகும். வாய்மையை பின்பற்றுவதாகும். சொல்லொன்று செயல் வேறொன்று என்று இல்லாமல் இருப்பதாகும். வீண் புகழ்ச்சிகளை, அலங்கார வார்த்தைகளை தவிர்ப்பதாகும். ஒருவனது நேர்மை மற்றவர்களுக்கு அவன் மேல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கை அவனது தொழில் சிறக்க, மகிழ்ச்சியான வெற்றியை அறுவடை செய்ய உதவுகிறது. நேர்மையின் உச்சத்தை எட்டியவர்கள் யார்? விரயமின்மை. வீணடிக்காது இருக்கும் தன்மையே 3வது அறநெறியாகும். தன்னுடைய பொருளாதாரத்தில் விரயமின்மையை கடைபிடிப்பது என்பது இந்த நெறியின் ஒரு சிறு பகுதியே. எனினும் அது உண்மையான
வளம் நிறைந்த வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் ஒரு நுழைவாயிலாகும். இதன் முழு பொருள் உடலின் மனதின் ஆற்றலை, சக்தியை, உள்துடிப்பை வீணடிக்காது இருப்பதாகும். கொண்டாட்டங்களில் திளைத்த வண்ணம் இருப்பதையும் அளவுக்கு மீறி புலனின்ப செயல்படியில் ஈடுபடுவதையும் நீக்கி உடலின் மனதின் ஆற்றலை, சக்தியை சேகரிப்பதாகும். இவ்விரயத்தன்மையை கடைபிடிப்பவன் வலிமை, மன உறுதி, விழிப்புணர்வு, சாதிக்கும் ஆற்றல் பெற்றவனாகின்றான். இந்த அறநெறியானது தன்னை முழுதும் கற்று உணர்ந்தவர்களுக்கு மாபெரும் சக்தியை பரிசளிக்க காத்திருக்கின்றது. வீணடிக்காதிருக்கும் தன்மையை கற்று உணர்ந்தவர்கள் யார்? வீணடிக்காதிருக்கும் தன்மையை தொடர்ந்து தாராளம் என்பது வீண் விரயத்திற்கு எதிரானது அல்ல. வீண் விரயத்தை தவிர்ப்பவனால் மட்டுமே தாராளமாக இருப்பதற்கு முடியும். வீணடிக்கும் தன்மை கொண்டவன் பண ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ தன்னுடைய சொந்த நலனில் எல்லாவற்றையும் தொலைத்து விடுகின்றான். அவனிடம் மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு எதுவுமே இல்லை. செல்வத்தை, பணத்தை வாரி வழங்குவது தாராளத்தின் சிறு பகுதியே. நல்லெண்ணங்களை, நற்செயல்களை, அன்பை, இரக்கத்தை தாராளமாக வழங்குவது, நிந்திப்பவர்களை அரவணைக்கும் தன்மை கொண்டிருப்பது போன்றவை மற்ற பகுதிகள் ஆகும். இந்த தாராள மனமானது தனியே தவிப்பதை தகர்க்கின்றது. நம்பிக்கைக்குரிய தோழர்களை, உயிர் நண்பர்களை வரவழைத்து தருகின்றது. தன்னடக்கம் அல்லது சுய கட்டுப்பாடே இந்த முக்கிய 5 அறநெறிகள் இறுதியானதாகும். ஆனால் இது மிக மிக முக்கியமானதாகும். இதை மறந்து வாழ்வதே பெருந்துக்கங்களுக்கும் எண்ணிலடங்கா தோல்விகளுக்கும் பல 100 வகையான மன உறுத்தல்களுக்கும் உடல் சோர்விற்கும் கடன் சுமைகளுக்கும் ஆளாவதற்கு காரணமாகும். சிறிய விஷயத்திற்காக தன்னிலை தடுமாறி வாடிக்கையாளர்களும் கோபம் கொள்ளும் வியாபாரியை கவனிங்கள். அதே மனப்பாங்கினை தொடர்ந்து கடைபிடித்தவர்களை தோல்வி நெருங்குவதையும் காண்பீர்கள். இந்த சுய கட்டுப்பாட்டின் ஆரம்ப நிலையை மட்டுமே எல்லா மனிதர்களும் கடைபிடித்தால் கூட கோபமும் சினமும் அதன் கூடவே வரும் எல்லாவற்றையும் விழுங்கும் நெருப்பும் அணைந்து போகின்றன. இந்த சுய கட்டுப்பாட்டில் பொறுமை, தூய்மை, அகங்காரமற்ற மென்மை, அன்பு, அசையாத உறுதி முதலியவை முக்கிய கூறுகளாகும். இந்த தன்னடக்கத்தை, சுய கட்டுப்பாட்டை மனிதர்கள் மெதுவாக முழுமையாக கைக்கொள்ளும் வரை அவர்களது வெற்றி உறுதி செய்யப்படவில்லை. அவர்கள் பயன்படுத்தப்பட்ட உயர்ந்த மனிதர்களாக விளங்குவதற்கு வாய்ப்பை பெற்றிருக்கவில்லை. தன்னை அடக்கும் ஆற்றல் பெற்றிருப்பவன் யார்? அவன் எங்கிருந்தாலும் அவன் ஒரு சிறந்த வழிகாட்டியே. இந்த 5 நெறிகளும் கொண்டு ஒழுக வேண்டிய 5 நடைமுறைகளாகும். சாதனைக்கு அழைத்துச் செல்லும் 5 வழிகளாகும். அறிவின் ஞானத்தின் 5 ஊற்றுக்களாகும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற 616வது குறள். எனவே இந்த 5 நெறிகளையும் அறநெறிகளையும் உதட்டில் கொள்ளாமல் உள்ளத்தில் கொண்டு முயல வேண்டும். அறநெறிகளை முழுமையாக அறியவும் வேறு எவற்றாலும் வழங்கப்பட முடியாத விலைமதிக்க முடியாத பரிசினை விளைபவன் அந்நெறிகளை செயல்படுத்த வேண்டும். சிறந்த வழிமுறைகள் எவை? இந்த 5 அறநெறிகளும் உள்ளத்தில் பதிந்து செயல் வடிவம் பெறும் பொழுது சிறந்த வழிமுறைகள் தோன்றும். அறநெறிகள் நன்மை விளைவிக்கும் செயல்களாக உருமாற்றம் செய்யும். இம்முழு பிரபஞ்சமும் இயற்கை விதிகளை மீறாமல் செயல்படுகிறது. அதுபோல சிறந்த வாழ்க்கை சிறந்த வழிமுறைகளை மீறாமல் இருக்கும். அவை இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு ஒற்றை இயந்திரம், ஒற்றை வடிவம் என்பதை போல எங்கு கவனித்தாலும் அதன் பாகங்கள் சீராக ஒத்திசைவாக செயல்படுகின்றன. இந்த சீரான ஒத்திசைவான தன்மை இல்லை என்றால் அதை பிரபஞ்சம் என்கின்ற பெயரில் அழைக்க முடியாதே. அதற்கு வேறு பெயரை இட வேண்டும். அதுபோலவே மனித வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான வாழ்க்கைக்கும் பொய்யான வாழ்க்கைக்கும், ஒரு குறிக்கோளுடைய வலிமையான வாழ்க்கைக்கும் குறிக்கோளற்ற பலவீனமான வாழ்க்கைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு சிறந்த வழிமுறைகளே ஆகும். பொய்யான வாழ்க்கை என்பது முன்பின் தொடர்பில்லாத அலங்கோலமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் செயல்களையும் கொண்டிருப்பதாகும். உண்மையான வாழ்க்கை என்பது வாழ்வின் அனைத்து பாகங்களையும் ஒன்றி இசைந்து செல்வதாகும். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்பது பழுதுபட்ட ஓடாத இயந்திரத்திற்கும் நல்ல முறையில் ஓடுகின்ற இயந்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு போன்றதே ஆகும். நல்ல முறையில் ஓடுகின்ற இயந்திரம் என்பது பயன் தருகின்றது என்பது மட்டுமல்ல, அது கண்களை கவர்வதாகவும் வியந்து ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அதன் பாகங்கள் பழுதடையும் பொழுது, மீண்டும் பழுது பார்த்து சரி செய்ய தகுதியை இழக்கும் பொழுது, அது அதன் பயனளிக்க முடியாத போது அது குப்பையில் தூக்கி வீசப்படுகிறது. அதுபோலவே வாழ்வின் எல்லா பாகங்களும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது பயனும் வலிமையும் தருவது மட்டுமின்றி ஈடு இணையற்ற அளவுடன் விளங்குகிறது. ஆனால் குழப்பமான வாழ்வோ எந்த பயனுமின்றி பரிதாபப்படக்கூடிய துயரத்துடன் காட்சியளிக்கின்றது. வாழ்வு சிறக்க வேண்டுமானால் சிறந்த வழிமுறைகளை இறுக பற்றி தொடர வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு மெல்லிய விஷயங்களையும் கூட அவை ஊடுருவிய வண்ணம் இருக்க வேண்டும். பூமி எவ்வாறு இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு சுழல்கின்றதோ அதுவும் அவ்வாறு சிறந்த வழிமுறைகளுக்குள் உட்பட்டு நடைபெற வேண்டும். ஒரு புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம், புத்திசாலி சிறிய விஷயங்களின் முக்கியத்தை உணர்ந்து கவனத்தில் கொள்வான். முட்டாளோ சிறிய விஷயங்களின் முக்கியத்துவை உணராமல் கவனத்தில் கொள்ளாமல் அக்கறையின்றி வாழ்வான். பொருட்கள் அவற்றுக்குரிய இடத்தில் இருக்க வேண்டுமுடன் பராமரிக்கப்பட வேண்டும். கடமைகளை சிறியதில் இருந்து மிக முக்கியமானது வரை
காலம் கடத்தாமல் உரிய நேரத்துக்குள் உரிய இடத்தில் செய்து முடிக்கப்பட வேண்டும். சிறந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியின்மைக்கு மறுபெயர்தான் குழப்பம். ஒரு சிறந்த நிர்வாகி ஒரு ஒழுங்குமுறையின் வழியாகவே வெற்றியை அடைய முடியும் என்பதை உணர்ந்திருப்பான். எங்கே ஒழுங்குமுறை இல்லையோ அங்கே தோல்வி குடிகொண்டு விடும் என்பதை உணர்ந்திருப்பான். ஒரு விவேகமான மனிதன் ஒழுங்குமுறையுடன் கூடிய வாழ்வே மகிழ்ச்சிக்கு வழி, ஒழுங்கற்ற வாழ்வு துக்கத்திற்கு வழி என்பதை உணர்ந்திருப்பான். முட்டாள் என்பவன் யார்? கவனமின்றி சிந்திப்பவன், கட்டுப்பாடின்றி வாழ்பவன், அக்கறையின்றி செயல்படுவன். புத்திசாலி என்பவன் யார்? கவனமாக சிந்திப்பவன், நிதானமாக செயல்படுவன், உறுதியாக வாழ்பவன். உண்மையான சிறந்த வழிமுறை என்பது வாழ்வுக்கு தேவையான புறப்பொருட்களையும் கருவிகளையும் உபகரணங்களையும் புறவாழ்வு உறவுகள் ஆகியவற்றை சீரிய முறையில் வைத்து பயன்படுத்தி கொள்வதோடு முடிந்து விடுவது அல்ல. அது அதன் ஆரம்பமே. இந்த சிறந்த வழிமுறைகள் நம்முடைய மனதின் அசைவின் செயல்பாட்டின் ஒவ்வொரு அசைவிலும் ஊடுருவியவாறு எண்ணங்களை சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துவதில், உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில், நற்செயல்களை தேர்ந்தெடுப்பதில், சொற்களின் வலிமை உணர்ந்து அளவறிந்து பயன்படுத்துவதில், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல், சொல்லின் கண் சோர்வு என்ற 642வது குறள் என எல்லாவற்றிலும் பின்பற்றுவதாகும். சிறந்த வழிமுறைகளை பின்பற்றி வெற்றிகரமான இனிய வாழ்வினை அடைய ஒருவன் அன்றாட வாழ்வின் சிறு சிறு நடவடிக்கைகள் பழக்கங்களை மறந்து அல்ல, அவற்றை மறக்காமல் சிறந்த வழிமுறைகளை அந்த சிறு சிறு நடவடிக்கைகள் பழக்கங்களில் புகுத்தியவாறு செயல்படுத்துவதில் தொடங்குவதாகும். எனவே தினமும் எப்பொழுதும் தூக்கம் கலைந்து விழித்து எழுகிறோம், எப்பொழுது தூங்கச் செல்கின்றோம், எவ்வளவு நேரம் உறக்கம் கொள்கின்றோம் என்பவை எல்லாம் முக்கியமானதாகும். தினந்தோறும் உணவு உட்கொள்ளும் நேரங்கள், அவற்றிற்கு இடையேயான கால நேரம், உணவை போற்றி உட்கொள்ளும் விதம் என்பவை எல்லாம் உணவு செரிப்பதற்கு அல்லது செரிமானமாகாமல் உள்ளிருப்பதில் பங்கு வகிக்கும். செரிமானமாகிய உணவு இலகுவான தன்மையில் இருக்க உதவும். செரிமானமாகாத உணவு எளிதில் எரிச்சல் பட வைக்கும். காரணம், உணவு உட்கொள்ளும் விதமும் நேரமும் முறையும் உடல் அளவிலும் மன ரீதியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தொழிலுக்கு நேரத்தை ஒதுக்குவது, விளையாட்டிற்கு நேரத்தை ஒதுக்குவது, இரண்டிற்கும் வேறுபாட்டை உணர்ந்து குழம்பிக் கொள்ளாமல் இருப்பது, தொழிலில் திட்டமிட்டு செயல்படுவது, தனிமையாக நாடி ஆழ்ந்த எண்ணங்களில் மூழ்கி எழுந்து புத்துணர்வுடன் செயல்படுவது, உணவை உண்பது, உணவை தவிர்ப்பது என இவை எல்லாமே அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றன. இவற்றை உணர்ந்து செயல்படுபவன் குறைந்த அளவு பாதிப்பில் மிகுந்த பயனை, மகிழ்ச்சியை, வசீகரத்தன்மையை பெறுகின்றான். இவ்வாறு உணர்ந்து செயல்படுவது என்பது ஆரம்பமே. இவ்வழிமுறைகள் எல்லாம் முழு வாழ்வின் தன்மையை அடியாழம் வரை தழுவ வேண்டும். இவ்வழிமுறைகளின் வழிகாட்டுதல் பேச்சிலும் செயலிலும் சொல்லிலும் எண்ணத்திலும் ஆசையிலும் ஏற்படும் பொழுது அறியாமையிலிருந்து ஞானம் பிறக்கின்றது, பலவீனத்திலிருந்து வலிமை பிறக்கின்றது. இவ்வாறு மனிதன் மனதை பண்படுத்தி இனிமையாக செயல்படும் பொழுது உயர்ந்த ஞானத்தை, ஆற்றலை, மகிழ்ச்சியை பெறுகின்றான். எனினும் இந்த இறுதி கட்டத்தை அடைய ஒருவன் ஆரம்பத்திலிருந்தே தொடங்க வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு சிறு சிறு செயல்களை கூட கருத்தில் கொண்டு அவற்றை முறைப்படுத்தி செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு படியாக கடந்து இறுதி நிலையை அடைய வேண்டும். அந்த படிகளும் அவற்றை கடப்பதற்கு அவன் மேற்கொண்ட முயற்சியை பாராட்டு விதமாக மகிழ்ச்சியையும் சக்தியையும் பரிசீலிக்கும். வழிமுறைகள் என்பது சுலபமாக, திறமையாக, ஆற்றலுடன் ஒன்றை முடிப்பதாகும். ஒழுக்கம் என்பது மனதிற்கு இடப்பட்ட ஒரு வழிமுறையாகும். அந்த மன ஒழுக்கம் என்பது நிதானத்தை, ஆற்றலை, மகிழ்ச்சியை வழங்கும். கடமையை சரியாக செய்வது வழிமுறையாகும். வாழ்வை சரியாக வாழ்வது வழிமுறையாகும். கடமையை ஆற்றும் தன்மையும் வாழ்வை வாழும் விதமும் வெவ்வேறானவை அல்ல. அவை ஒரே வாழ்க்கையின் மன இயல்பின் இருவேறு கோணங்களே. எனவே கடமையில் கவனம், பேச்சில் தெளிவு, எண்ணத்தில் நேர்மை என்பதற்கு கடமையில் கவனமின்மை, பேச்சில் குழப்பம், எண்ணங்களின் பொய்மை என்பதற்கும் உள்ள வேறுபாடே வெற்றிக்கும் தோல்விக்கும், இசைக்கும் இரைச்சலுக்கும், மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்குமான வேறுபாடாகும். சிறந்த வழிமுறைகளை கடமையில், நடத்தையில், எண்ணங்களில் ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமானால் முழு வாழ்விலும் கொள்வது என்பதே உடல்நலத்திற்கு, மன அமைதிக்கு, வாழ்வின் வெற்றிக்கு இடப்படும் உறுதியான பாதுகாப்பான அடித்தளமாகும். செயல்களின் உண்மை, அறநெறிகளையும் வழிமுறைகளையும் தொடர்வது பொய் கலப்பில்லாத உண்மையான செயல்களும் நடத்தையும் ஆகும். அறநெறிகளின் சாரத்தை விளங்கிக் கொள்ள விரும்புபவன், சிறந்த வழிமுறைகளை செயல்படுத்த விரும்புபவன் தன் வாழ்வின் ஒழுக்கத்தை வித்தாக கொள்வான். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒருவனின் ஒழுக்கமான செயல்களும் பண்புகளும் நடத்தையும் தனித்தன்மையும் வாய்ந்தவை, அதிமுக்கியமானவை. காரணம், அவை தன் இயல்பிற்கு ஏற்ப அவற்றை ஒத்த செயல்களும் பண்புகளும் நடத்தையும் பிறப்பதற்கு வழிவகை செய்யும். ஒரு செயல் மற்றொரு செயலை உருவாக்கும் தன்மை கொண்டது என்ற செயலின் ஆற்றலையும் சக்தியும் உணர்ந்தவனிடம் ஒரு புதிய பார்வையும் ஒரு தெளிவும் பிறக்கின்றது. அவன் இந்த நுண் உணர்வை பெற அவன் முன்னேற்ற பாதையில் மிக வேகமாக செல்கின்றான். செல்ல வேண்டிய பாதையும் தீர்மானித்துக் கொள்கின்றான். அவன் நாளும் பொழுதும் வீண் பரபரப்பின்றி அமைதியாக செல்கின்றான். தன்னை சுற்றியுள்ள புறச்சூழல்களினாலும் செயல்களாலும் பாதிப்படையாமல் கலக்கமின்றி நேர்வழியில் செல்கின்றான். இவ்வாறு இருப்பது என்பது எவர் எக்கேடு எட்டாலும் கவலைப்படாமல் இருப்பதல்ல, எவருடைய கருத்துக்களாலும் அறியாமையாலும் கட்டுப்படாத உணர்ச்சிகளாலும் பாதிப்படையாமல் இருப்பதாகும். உண்மையை, சத்தியத்தை கருத்தில் கொண்டு செய்யப்படும் செயல்கள் எப்போதும்
நன்மையும் மகிழ்ச்சியும் விளைவிப்பதாகவே இருக்கும். நற்செயல்கள் செய்வது ஆழ வேரூண்டி இருப்பவன் சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவற்றை கருத்தில் கொள்ளாமல் செயல்படும்படி அறிவுறுத்தப்பட்டாலும் அவற்றை அவன் செவிமடுக்க மாட்டான். இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். 654வது குறள். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் என. 669வது குறள். போலியான செயல்களுக்கும் உண்மையான செயல்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை எவர் அறிய முனைந்தாலும் அவற்றை எளிதில் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டு போலியை தவிர்த்து உண்மையை கடைபிடிக்கலாம். பொருட்களை அதன் தன்மை, வடிவம், நிறம் என பலவாறாக பிரித்து வேண்டியதை தேர்ந்தெடுத்து தேவையற்றதை ஒதுக்கி விடுவது போல செயல்களையும் அந்த செயல் செய்வதன் நோக்கம், செயல்படுத்தப்படும் தன்மை, இயல்பு, அவை விளைவிக்கக்கூடிய நன்மை, தீமை ஆகியவற்றை உணர்ந்து தீய செயல்களை விலக்கி நற்செயல்களை புரியலாம். தீயவற்றை விளக்குவது என்பது எப்போது நன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் படியாகும், வளர்ச்சிக்கு உரிய வழியாகும். ஆரம்ப பள்ளியில் படிக்கும் குழந்தை தன் பாடத்தை தவறாக செய்து அது சுட்டி காட்டப்பட்டவுடன் அதை கைவிட்டு சரியாக செய்வது போல தவறு என்றால் என்ன, அதை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பது அறியாதவன் எந்த காரணத்தால் சரியானவற்றை பின்பற்றப் போகிறான். தீமையான அல்லது பொய்யான செயல்கள் சுயநலத்தின் ஊட்டிலேயே பிறக்கின்றன. மற்றவர்கள் நலத்தில் கருத்தில் கொள்ளாமல் கட்டுப்படாத மனத்தின் பேராசையில் பிறக்கின்றன. அச்செயல்கள் வெளிச்சத்திற்கு வந்தால் தலைக்குனிவு ஏற்படும் என்பதால் மறைக்க முயல்படும். நன்மையான அல்லது உண்மையான செயல்கள் பிற நலத்தை எண்ணியே பிறக்கின்றன. தெளிந்த காரணங்களோடு அறநெறிகளின் துணை கொண்ட இனிய எண்ணங்களோடு அவை புறப்படுகின்றன. அவை வெளிச்சத்திற்கு வந்தால் அவை அதை செய்தவனுக்கு ஒருபோதும் தலைக்குனிவை ஏற்படுத்துவதில்லை. நற்செயல்களை முனைபவன் சுயநலத்தின் வாயிலாக தோன்றுகின்ற ஆசைகளை, எண்ணங்களை ஈடேற்றாமல் ஒதுக்கி விடுவான். அவை பார்ப்பதற்கு சிறிய விஷயமாக இருந்தாலும் அவற்றின் இயல்பு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் துன்பத்தையும் துக்கத்தையும் தருவதே ஆகும். தன் நலத்தையும் பொய்மையும் துறக்க உண்மையின் சத்தியத்தின் பொது நலம் ஆகியவற்றின் அறிவை பெறுவான். கோபத்தில், பொறாமையில், வெறுப்பில் பேசுவதோ செயல்படுவதோ கூடாது என்று உணர்ந்து அவற்றை தவிர்ப்பான். அவைகளை அவன் மனதிலிருந்து நீக்கிய பிறகு செயல்பட வேண்டும் என்பதை உணர்வான். சூழ்ச்சி, தந்திரம், ஏமாற்று, சுயலாபத்தையும் சுயநன்மைக்கோ உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது என இவைகளை கடிய விஷத்தை அருந்துவதை தவிர்ப்பது போல தவிர்ப்பான். காரணம், அவற்றை மேற்கொள்பவன் விரைவாகவோ அல்லது காலம் கடந்தோ என்றேனும் ஒரு நாள் அவை வெளிச்சத்திற்கு வந்து அவமானத்தை வழங்கியே தீரும். ஒருவன் ஒரு செயலை தீயெண்ணத்துடன் மூடி மறைத்து செய்ய தூண்டப்படுவானேன். ஆனால் அவ்வாறு அவன் செய்வதை எவரேனும் பார்த்து விடுவார்களோ என அஞ்சினால் தன் மனசாட்சிப்படி நடந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியாது என்று நினைத்தால் ஒரு சிறு நொடி தாமதமும் இன்றி அந்த செயல் ஒரு தவறான செயல், அதனையே அறவே தவிர்க்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்ற 293வது குறள். செய்யும் செயலில் நேர்மையும் மனதார ஈடுபடுதல் என்னும் இந்த கொள்கையை கடைபிடித்தால் அது அவனை நற்செயல்களை கவனமாக செய்வதற்கு, மற்றவர்களது சூழ்ச்சி ஏமாற்றுகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் வழி செய்யும். உடன்படிக்கைகளில் கையெழுத்து இடுவதற்கு முன், ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன், பிறர் வேண்டுகோளுக்கு இணங்கி உறுதிமொழியை வாக்குறுதியை வழங்குவதற்கு முன், பொதுவாக தன்னை பிறரோடு ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன், அதிலும் குறிப்பாக அவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தால் செய்ய வேண்டிய செயலின் முழு விவரங்களையும் அறிந்து அதில் தன் பங்கினை ஆற்ற முடியும் என்று நம்பினால் மட்டுமே அவன் அதில் ஈடுபடுவான். நற்செயல் புரிபவனுக்கு கவனமில்லாமல் செயல்படுவது என்பது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். நல்ல நோக்கத்தோடு ஆனால் கவனமின்றி செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான செயல்கள் பல தீங்கான பின் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. நல்ல நோக்கங்கள் நரகத்திற்கு வழியை ஏற்படுத்துகின்றன என்று கூட சொல்லலாம். எவனது செயல்களில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றனவோ அவன் கவனமுடன் செயல்படுகின்றான். எனவே பாம்பை போல் விழிப்புடன் ஆனால் புறாக்களைப் போல் ஆபத்து விளைவிக்காமல் இருங்கள். கவனமின்றி செயல்படுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான செயல்களுக்கு மட்டுமல்ல, எல்லா வகையான செயல்களுக்கும் பொருந்தும். தொடர்ந்து கவனமுடன் செயல்படுவது ஒருவனுக்கு செயலின் முழு தன்மையும் விளங்க வைக்கும். நற்செயல்கள் புரிவதற்கு சக்தி கிடைக்கும். கவனமுடன் செயல்படுபவனை முட்டாள்தனம் நெருங்காது. அவனை விவேகம் அரவணைத்து கொள்ளும். ஒரு உண்மையான செயலுக்கு ஒரு நல்ல நோக்கமோ அல்லது நல்ல உள்மன தூண்டுதலோ மட்டும் போதுமானது ஆகாது. அது எல்லா அம்சங்களையும் கருத்தில் கொண்டு மலர வேண்டும். தன்னளவில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவன், பிறருக்கு நன்மை செய்யும் ஆற்றலோடு இருக்க விரும்புபவன் எப்போது தன்னை உண்மையான செயல்களிலே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். கவனமின்றி செயலில் ஈடுபட்டு விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்பட்டவுடன் நான் முடிந்தவரை நல்ல நோக்கத்துடனே செயல்பட்டேன் என்று விளக்கம் சொல்வது சாக்கு போக்கு கூறி தப்பித்து கொள்வதற்காக கருதப்படும். அவனுடைய அந்த
கசப்பான அனுபவம் எதிர்காலத்தில் கவனமாக செயல்பட உதவ வேண்டும். ஒரு உண்மையான மனத்திலிருந்தே உண்மையாக செயல்கள் பிறக்கும். உண்மையான செயலுக்கும் போலியான செயல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணரத் தொடங்கியவன் தன் மனதை சரிப்படுத்துகிறான், நெறிப்படுத்துகின்றான். இவ்வாறு அது பண்பட்டு ஆற்றலோடு செயல்பட வழிவகை செய்கின்றான். அகக்கண் கொண்டு வாழ்வில் சரியானவைகளை பிரித்து பார்க்கும் சக்தி, அவ்வாறு அகக்கண்ணின் துணையோடு உணர முடியும் என்கின்ற நம்பிக்கை, அறிவு ஆகியவற்றை ஒருவன் வலிமையான அடித்தளமாக கொண்டு தன் குண நலன்களையும் பண்புகளையும் தோல்வி, பயம், அச்சம் போன்றவைகளால் அசைக்க முடியாதவாறு உயர்த்தி கொள்ளலாம். வாய்மை என்றால் என்ன? உண்மையை செயல்படுத்தினால் மட்டுமே அறிய முடியும். உள்ள தூய்மை உடையவருக்கே உண்மை வெளிப்படும். வாய்மை என்பது உள்ள தூய்மைக்கு முதல் படியாகும். உண்மையின் பேரழகும் எளிமையும் என்னவென்றால் உண்மை அல்லாதவற்றை செய்யாமல் கைவிடுதலும் உண்மையை தழுவி செயல்படுவதுமே ஆகும். உண்மையாக பேசுவது என்பது உண்மையாக வாழ்வதற்கு வேண்டிய தொடக்கமாகும். பொய்மை, எல்லா வகையான ஏமாற்றுச் சொற்கள், புறம் கூறுதல், வஞ்சகம் நிறைந்த சொற்கள் போன்றவற்றை சிறிய அளவு ஆன்ம ஒளி மனதை வந்து அடைய வேண்டும். என்றாலும் இவையெல்லாம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். பொய் சொல்பவனுக்கு புறங்கூறுபவனும் இருட்டில் மூழ்கி கிடக்கின்றான். நன்மைக்கும் தீமைக்கும் வேறுபாட்டை உணர முடியாத அளவிற்கு கடுமையான இருட்டு அவனை சூழ்ந்துள்ளது. பொய்யும் புறஞ்சொல்லும் தேவைதான். அவற்றை தொடர்ந்து மேற்கொள்வதே தன்னையும் பிறரையும் காப்பதற்கான வழி என்று எண்ணுகிறான். உயர்ந்த அறநெறிகளை கற்க விரும்புபவன் இதுபோன்ற தன் சுய மாயையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளட்டும். ஏமாற்று வார்த்தைகளை பேசுவது, பிறர் மீது வீண்பழி சுமத்துவது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, பொறாமை, காழ்ப்புணர்ச்சியை உள்ளே வைத்து பேசுவது ஆகியவற்றை ஒருவன் செய்கின்றான் என்றால் உயர்ந்த அறநெறிகளை அவன் கற்க தொடங்கவில்லை என்று தானே அர்த்தம். அவன் தத்துவங்களை, அற்புதங்களை, சுற்றமங்களை, அதிசயங்களை கற்பவனாக இருக்கலாம். கண்ணுக்கு புலப்படாத உயிர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது, தூக்கத்திலேயே எவரும் அறியாமல் பயணம் செய்வது, ஆர்வத்தை தூண்டும் விஷயங்களை கற்பது, ஆன்மீக கொள்கை கோட்பாடுகளை புத்தக படிப்பதை போல ஏட்டளவில் கற்கலாம். ஆனால் அவன் புறங்கூறுபவனோ ஏமாற்றுச் சொற்கள் கூறுபவனோ இருந்தால் உயர்ந்த அறநெறிகள் அவனை வந்து அடையவே அடையாது. உயர்ந்த அறநெறிகள் என்றால் நிமிர்ந்த நேர்கொண்ட வாழ்க்கை, நேர்மை, களங்கமின்மை, உள்ள தூய்மை, அன்பு, சாந்தம், நம்பிக்கை, பணிவு, பொறுமை, இரக்கம், தயவு, நன்னலம், தன்னலம் துறப்பது, மகிழ்ச்சி, நல் எண்ணம், நேசம் போன்றவைகளே ஆகும். இவற்றை கற்க விரும்புபவன், தனதாக்கி கொள்ள விரும்புபவன் அவற்றை செயலாக்க வேண்டும். வேறு வழி கிடையாது. பொய்யும் வஞ்சகமும் ஆன்மீக அறியாமையின் தாழ்ந்த நிலையாகும். அவற்றை மேற்கொள்பவனுக்கு ஆன்மீக ஒளி என்பது கிடையவே கிடையாது. அவை சுயநலமும் வெறுப்பும் ஈண்டெடுத்த குட்டிகளாகும். புறங்கூறுவது என்பது பொய்யுக்கு உறவுதான் என்றாலும் அது பொய்யை விட நுட்பமாக செயல்படுகிறது. வழக்கமாக ஒரு நியாயமான கோபத்துடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறது. உண்மையை போன்ற தோற்றத்தை தருகிறது. ஒரு பொய்யை துணிந்து கூற முற்படாதவர்கள் இந்த புறஞ்சொற்களை உண்மையென்று நம்பி திரும்பச் செல்கிறார்கள். புறங்கூறுவதற்கு 2 பக்கங்கள் உண்டு. முதலாவது ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டும் உரைப்பதாகும். மற்றொன்று காது கொடுத்து கேட்டு செயல்படுவதாகும். செவிமடுத்து கேட்பவன் இல்லை என்றால் புறங்கூறுபவன் சக்தியை இழந்து விடுகின்றான். தீய வார்த்தைகளை, தீயதை கேட்கும் செவிகள் அனைத்தும் நுழையாமல் வெற்றி பெற முடியாதே. எனவே புறங்கூறுபவனுக்கு செவி சாய்ப்பவன், அதனை நம்புகின்றவன், எவருக்கு எதிராக புறங்கூறப்படுகிறதோ, எவருடைய மதிப்பு மரியாதையின் துடைத்து எரியப்படுகிறதோ அவருக்கு எதிரானவன். ஆக தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான். அவனது நிலை என்பது புறங்கூறுவது நிலை. அவ்வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பரப்புகிறவனது நிலை போன்றதே. புறங்கூறுபவன் முன் இருந்து செயல்படுகின்றவன், அதை கேட்பவன் பின் இருந்து செயல்படுகின்றவன். இருவரும் இந்த தீங்கில் சமபங்கு பெறுகிறார்கள். புறங்கூறல் என்பது பொதுவாக காணப்படும் குற்றமாகும். ஆனால் அது ஒரு கொடிய குற்றமாகும். அது அறியாமையின் பிறந்து கண்மூடி இருட்டில் நடக்கின்றது. அது பொதுவாக தவறாக புரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குகிறது. ஒருவன் தாழ்வாக உள்ளதாக உணர்கின்றான். கோபமும் வெறுப்பும் கொண்டு தன் நண்பர்களிடம் ஆறாத துயராக கொட்டி தீர்க்கின்றான். காயப்பட்டதாக கருதுகின்ற காரணத்தால் தனக்கு இழைக்கப்பட்டதுள்ளதாக கருதும் அநீதி செயலை மிகைப்படுத்தி கூறுகின்றான். அதை கேட்பவனும் மற்றவனின் நிலைமையை புரிந்து கொள்ள சந்தர்ப்பத்தை வழங்காமல் அந்த கோபமான வார்த்தைகளை முழுதாக ஏற்று அந்த செய்தி பலருக்கும் பரப்புகிறான். அவ்வாறு செய்யும்போது அந்த செய்தி தன்னாலேயே கண், காது, மூக்கு என்று பெற்றுக்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளாமல் சொல்கின்றான். இது ஒரு பொய்யான செய்தி. வேகமாக பரவுகிறது. புறங்கூறுவது
என்பது ஒரு சிறிய விஷயமாக கருதப்படுவது தான் துன்பத்தையும் உறுத்தலையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாகும். ஒன்றை தவறு என்று தெரிந்தால் அதை செய்ய மறுப்பவர்கள் கூட இந்த வலையில் தங்களை அறியாமல் விழுந்து விடுகிறார்கள். அன்று வரை மதிப்பு கொண்டிருந்த ஒருவருக்கு எதிராக தங்களை மாற்றுவதற்கு பிறருக்கு அனுமதி வழங்குகிறார்கள். அவதூறு பரப்புவதன் நோக்கம் இதுதான். உண்மையை விரும்பும் வாய்மையை பின்பற்றுவனிடம் அந்த அவதூறு அதன் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அவதூறு செய்திகளை கேட்டு நம்புவதில் அதை பரப்புவதில் ஆர்வம் கொண்டவன் தன்னை பற்றிய ஒரு அவதூறு செய்திகளை கேட்க நேர்ந்தால் மனம் கொதிப்படைவான். தூக்கத்தை இழந்து மன நிம்மதியை இழந்து தவிப்பான். தன் துன்பத்திற்கு தன்னை பற்றி அவதூறை பரப்பும் மற்றவன் தான் காரணம் என்று நினைக்கிறான். மற்றவர்களை பற்றிய அவதூறில் ஆர்வம் கொண்டு உடனே நம்பி அதை பரப்பும் தன்னுடைய மனம்தான் அந்த துன்பத்திற்கு காரணம் என்கின்ற உண்மையை அவன் அறியவில்லையே. உள்ள தூய்மையும் வாய்மையும் நிறைந்த ஒருவன் அவதூறு வார்த்தைகளின் தோற்றத்தை கூட தன்னுள் அனுமதிக்காதவன் தன்னை பற்றிய அவதூறு செய்திகளினால் எந்தவித பாதிப்பிற்கோ மனக்கலக்கத்திற்கோ ஆளாக மாட்டான். அவன் ஒருமை நிலையை எவரும் கை வைத்து சிதறடிக்க முடியாது. உள்ளத்தின் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. தன்னை பற்றிய அவதூறு செய்திகளை நம்பியவர்கள் மனத்தில் சில காலத்திற்கு மதிப்பை இழந்து உள்ளான் என்பது உண்மைதான். என்றாலும் பிறரது தீய செயல்கள் ஒருவனை கரைப்படுத்த முடியாது. அவனது தீய செயல்களே அவனது களங்கத்திற்கு காரணம். தவறாக எடுத்துரைக்கப்படுவது, தவறாக புரிந்து கொள்ளப்படுவது போன்றவற்றால் உள்ள தூய்மை உடையவன் மனச்சஞ்சலத்திற்கோ பழிவாங்கும் உணர்ச்சிக்கோ ஆளாக மாட்டான். அவன் துக்கத்தை கெடுக்க முடியாது, மன நிம்மதியை பறிக்க முடியாது. மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானன் ஜெய்வாரின் தலை. 295வது குறள். வாய்மை என்பது உள்ள தூய்மை, நிம்மதியான முறையான வாழ்வுக்கு தொடக்கமாகும். வாழ்வில் களங்கமின்றி வாழ விரும்புபவன், உலகின் வேதனைகளை துன்பங்களை குறைக்க விரும்புபவன், பொய்யையும் புறம் கூறுவதையும் எண்ணத்தாலும் வார்த்தையாலும் அறவே கைவிடட்டும். பாதி உண்மை என்பது பொய் புறம் கூறுதலை விட மிக ஆபத்தானது. அவன் மிக எச்சரிக்கையாய் இருக்கட்டும். அவதூறு செய்திகளை கேட்பதிலிருந்து விலகி அதில் பங்கு பெறாமல் இருக்கட்டும். அவதூறு பரப்பவனிடமும் அவன் இரக்கம் கொள்ளட்டும். காரணம், தன்னுடைய நிம்மதியை பறிக்கப் போகிற துன்பக் குழியில் தள்ளப்போகின்ற ஒரு சங்கிலியை பிடித்து கொண்டுள்ளான். பொய் கூறுபவனுக்கு உண்மையில் இன்பம் புரியுது. புறங்கூறுபவனுக்கு நிம்மதியின் வாசல் திறக்காது. ஒருவன் கூறும் வார்த்தைகளால் அவனது ஆன்மீக நிலை அறிவிக்கப்படுகிறது. அவனுடைய உண்மையான வார்த்தைகளாலே அவன் எடை போடப்படுகின்றான். கிறிஸ்துவின் வார்த்தை, உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், உங்கள் வார்த்தைகளால் கண்டனம் செய்யப்படுகிறீர்கள். நடுநிலை தவறாமை. நடுநிலைமையோடு இருப்பது மனநிம்மதியோடு இருப்பதாகும். நடுநிலைமை தவறுவான் மனநிம்மதியை தவறவிடுவான். விவேகம் ஞானமும் நிறைந்தவன் சமநிலையில் வாழ்கின்றான். மனதிற்குள் ஒரு அபிப்பிராயத்தை, காழ்ப்புணர்ச்சியை பதிவு செய்து வைத்து கொள்ளாமல் நிதானமாக மனதோடு எல்லாவற்றையும் சந்திக்கின்றான். உணர்ச்சி வேகத்தை விலக்கி ஒரு தலை சார்பாக வாழாமல் தன் மன நிம்மதியை இழக்காமல் உலகோடு அமைதியாக வாழ்கின்றான். எவர் பக்கமும் சாயாமல் தன்னையும் தற்காத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் தன் மனதில் இரக்கத்தை வழங்குகிறான். ஒரு தலைபட்சமாக வாழ்பவன் தன்னுடைய கருத்து தான் சரி என்று உறுதியாக இருக்கிறான். தன் கருத்திற்கு முரண்படும் கருத்து தவறான கருத்து என்று அந்த கருத்தில் எவ்வித நியாயமோ நன்மையோ இருப்பதாக அவனால் நினைக்க முடியாது. எப்பொழுதும் தற்காத்து கொள்ளுதல், எதிர்த்தாக்குதல் என்ற வண்ணம் வாழ்கின்றான். அமைதி, நடுவு நிலைமை போன்றவற்றின் அறிவை அவன் பெறவில்லை. நடுவு நிலைமை கொண்டவன் தன் எண்ண ஓட்டங்களை உற்று கவனித்து வாழ்கின்றான். வெறியோ காழ்ப்பிணர்ச்சியோ அவைகளின் சுவடை கண்டால் கூட அடுத்த கணமே அவற்றை துடைத்தெறிகின்றான். இவ்வாறு செய்து பிறர் மீது தன் இரக்கத்தை வளர்த்து கொள்கின்றான். அவர்களது சூழ்நிலையை, குறிப்பிட்ட மனநிலையை புரிந்து கொள்கின்றான். அவர்களை கண்டிப்பதிலும் நிந்திப்பதிலும் உள்ள பயனற்ற தன்மையை விளங்கிக் கொள்கின்றான். இவ்வாறு அவனது இதயத்தில் ஒரு பரந்த நல்லெண்ணம் உருவாகின்றது. அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது அல்ல. துன்பத்தில் உழலும் எல்லா உயிர்களுக்கும் அங்கே இடம் இருக்கும். ஒருவன் வெறியோ காழ்ப்புணர்ச்சியோ கொள்ளும்போது ஆன்மீக பார்வையை இழக்கின்றான். அவன் கண்களுக்கு அவனிடத்தில் எந்த குறையும் காண முடியாது. மற்றவர்கள் மீது குறையை தவிர வேறு எதையும் காண முடியாது. தன்னுள் குழப்பம் கொண்டு மற்றவனை
புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் அவர்களை கண்டிப்பதே சரி என்று எண்ணுகிறான். இவ்வாறு மாற்று கருத்து உடையவர்கள் மேல் அவனது இதயத்தில் ஒரு இருண்ட எண்ணம் வளர்கிறது. பதிலுக்கு அவர்களும் அவனை கண்டிக்கிறார்கள். மற்றவர்களிடமிருந்து பிரிந்து தானே உருவாக்கிய ஒரு குறுகிய கூட்டிற்குள் தன்னை அடைத்துக் கொள்கின்றான். நடுவு நிலைமை உடையவது நாட்களாக இனிமையாக நிம்மதியாக கழிக்கின்றன. பலவித நன்மையும் வளமும் வளர்கின்றன. ஆன்ம ஞானம் வழிகாட்ட பகை, துக்கம், துன்பம் ஆகியவற்றுக்கு இட்டுச் செல்லும் வழியை விலக்கி அன்பு, நிம்மதி, மகிழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் வழியில் செல்கின்றான். வாழ்வின் நிகழ்ச்சிகள் அவனை சஞ்சலப்படுத்துவது இல்லை. மனிதகுலம் பொதுவாக வருந்தும் விஷயங்களுக்கு அவன் வருந்துவது இல்லை. அவன் இயற்கையின் விதிகள் என்று ஏற்கின்றான். வெற்றியால் துள்ளி குதிப்பதுமில்லை, தோல்வியால் துவண்டு விடுவதுமில்லை. சுயநல ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் வருத்தத்திற்கு ஆளாகாமல் இருக்கின்றான். வீண் எதிர்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஏமாற்றத்திற்கு ஆளாகாமல் இருக்கின்றான். வாழ்வின் நிகழும் அனைத்திற்கும் உரிய இடம் வழங்குகிறான். போற்றுதலுக்குரிய தெய்வீகமான இந்த நடுவு நிலைமை எவ்வாறு அடையப்படுகிறது? தன் தாழ்வு நிலைகளை கடந்து வருவதில், தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதில். உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் போது சீர்தூக்கி பார்க்கும் தன்மை ஏற்படுகிறது. சமன் செய்து தீர்த்துக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை தாண்டோருக்கு அணி என்ற 118வது குறள் இந்த சீர்தூக்கி பார்க்கும் தன்மை நடுவு நிலைமை ஏற்படுத்துகிறது. நடுவு நிலைமை நிம்மதியை வழங்குகிறது. உள்ளத்தில் களங்கம் கொண்டவன் கலக்கமுற்றவன் உணர்ச்சி அலையில் கொந்தளிக்கிறான். உள்ளத்தில் களங்கமற்றவன் அமைதியான துறைமுகத்தில் இளைப்பாறுகிறான். முட்டாள் தனக்கு ஒரு கருத்து இருக்கிறது என்கின்றான். புத்திசாலி தன் வேலையை பார்த்தவாறு செல்கின்றான். நல்வினைகள் விளைவுகள் என்றால் என்ன? வாழ்வின் பெரும்பாலான விஷயங்களை நாம் விரும்பி தேர்ந்தெடுக்கவில்லை என்பதால் அவை நம்மை வந்து அடைவதற்கு நம்முள் எந்த காரணமும் இல்லை. அவை தம் பாட்டிற்கு வந்துள்ளன என்று கொள்கின்றனர். சிலரை அதிர்ஷ்டக்காரன் என்றும் வேறு சிலரை துரதிர்ஷ்டக்காரன் என்றும் அழைக்கின்றனர். பெற்றுக்கொள்வதற்கு உரிமையும் தகுதி இல்லாமல் ஒன்றை பெற்றுக்கொண்டதாக கருதப்படுகின்றன. வாழ்வை ஆழமாக ஆராய்ந்து நோக்கினால் காரணமின்றி எதுவும் நடைபெறுவதில்லை என்று விளங்கிக் கொள்ளலாம். எங்கே ஒரு வினை ஏற்படுகிறதோ அங்கே ஒரு விளைவு ஏற்படும். ஒரு காரணம் இருந்தால் அதற்கேற்ற காரியம் நடைபெறும். இது இவ்வாறு இருக்க நம்மை பாதிக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்முள் தகுந்த காரணம் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையில் கூற வேண்டுமென்றால் தற்செயலாக நடக்கும் செயல்களுக்கு கூட நம் எண்ணங்களும் செயல்களும் காரணமாகும். மேலோட்டமாக பார்த்தால் இது ஏற்றுக்கொள்ளும்படியோ புரிந்து கொள்ளும்படியோ இல்லை. சட பொருட்களின் மேல் செயல்படும் அடிப்படை விதிகளும் இயற்பியல் விதிகளும் கூடத்தான் மேலோட்டமாக பார்த்தால் புரிந்து கொள்ளும்படி இல்லை. ஒரு அணுவிற்கும் மற்றொரு அணுவிற்கும் உள்ள தொடர்பை உறுதி செய்ய முறையான ஆராய்ச்சியும் சோதனைகளும் தேவைப்படுகின்றன. அதுபோலவே நடைபெறும் செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் இடையில் ஒரு தவிர்க்க முடியாத தொடர்பை உணர்ந்து கொள்வதுதான். இந்த தொடர்பை குறித்த ஞானத்தை பெற்றவன் நற்செயல்களையே புரிகின்றான். எதை விதைத்தோமே அதையே அறுவடை செய்கிறோம். நம்மை வந்து அடைந்தவைகளை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் நாம் நம்முள்ளே விதைத்த காரணங்களினால் அவை வந்து அடைந்துள்ளன. குடிபோதையில் தள்ளாடுபவன் அந்த தள்ளாட்டத்தை தடுமாற்றத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. அவன் குடித்த காரணத்தின் விளைவாக அவன் தடுமாறுகிறான். இந்த விஷயத்தில் இந்த தொடர்பு தெளிவாக தெரிகின்றது. மற்ற விஷயங்களில் அந்த தொடர்பு தெளிவாக தெரிவதில்லை. ஆனால் அந்த தொடர்பு உண்மைதான். நம்முடைய துக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் நம்முள்ளே தான் இருக்கின்றன. உள்மன எண்ணங்களை சீரமைத்து கொண்டால் வெளி உலக நிகழ்ச்சிகள் துன்பத்தை தர முடியாது. உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள மற்ற யாவை நன்றாகவே தொடரும். உங்கள் உள்ளேயே உங்கள் விடுதலையை தேட வேண்டும். ஒவ்வொருவரும் தன் சிறை சாலையை தானே அமைத்து கொள்கின்றான். தன் மாளிகையையும் தானே அமைத்து கொள்கின்றான். வாழும் உயிர்கள் அனைத்தும் அளவிட முடியாத சக்தியை பெற்றுள்ளன. அவை செயல்பட மகிழ்ச்சியோ துக்கமோ ஏற்படுகிறது. நம் வாழ்வு நல்லதோ கெட்டதோ, அடிமைத்தனத்தின் சிக்கி உழல்கின்றனதோ அல்லது சுதந்திர பறவையாய் சுற்றித் திரிகின்றதோ அதற்கு காரணம் எண்ணங்களிலிருந்து செயல்கள் புறப்படுகின்றன. செயல்களிலிருந்து விளைவுகள் கிளம்புகின்றன, ஏற்படுகின்றன. ஒரு திருடனைப் போல நல்ல விளைவுகளை நாம் திருடி அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த விளைவை ஏற்படுத்தும் காரணங்களை செயல்களை நம்முள் தொடங்கலாம். பணம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், தெளிவான அறிவு வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பெற முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்காக முயற்சி செய்யாதவர்களை அவை தேடி வருவதையும் காண்கிறார்கள். இதற்கு காரணம் தங்கள் ஆசைகளும் முயற்சிகளும் நிறைவேற முடியாத அளவிற்கு பல தடைகளை விதைத்துள்ளார்கள். எண்ணங்களும் செயல்களும் காரணங்களும் அல்லது காரணமின்மையும் விளைவுகளும் வாழ்வில் நெசவு ஆடையைப் போல நெய்யப்பட்டுள்ளன. அறநெறிகளை மனத்தில் பதித்து சிறந்த வழிமுறைகளை பின்பற்றி நற்செயல்கள் புரிபவன் நல்ல விளைவுகளை எதிர்பார்த்து காத்திருக்க தேவையில்லை. அவை அவனை தேடி வரும். தான் செய்த செயலின் பலனை
அவன் அறுவடை செய்வான். வினை விதைத்தவன் வினை அரைப்பான், திணை விதைத்தவன் திணை அரைப்பான். ஒன்றை விதைத்து மற்றொன்றை அறுவடை செய்ய முடியாதே. இது ஒரு எளிய பழமொழிதான் என்றாலும் மக்கள் இதை தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். தீர்க்கதரிசி ஒருவர் இருட்டின் குழந்தைகள் வெளிச்சத்தின் குழந்தைகளை விட பகல் பொழுதில் நன்றாக செயல்படுவார்கள் என்று கூறியுள்ளார். விதைக்காமல் நாடாமல் விடப்பட்ட இடத்திற்கு யார் அறுவடைக்கு வருவார்கள்? புதரை விதைத்து கோதுமையை அறுவடை செய்ய யார் எதிர்பார்ப்பார்கள்? அது முடியாத போது கண்ணீர் விட்டு குறைக்கப்பட்டு கொள்வார்களா, இல்லை குறைபட்டு கொள்வார்களா? ஆனால் மக்கள் இதைத்தான் தங்கள் எண்ணங்களாலும் செயல்களாலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தீயதை விதைத்து நல்லதை எதிர்பார்க்கிறார்கள். அந்த கசப்பான அறுவடை காலம் வரும்போது நம்பிக்கை இழந்து தவிக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு மற்றவர்களது செயல்களை குற்றம் சொல்கின்றார்கள். தங்களது எண்ணங்களிலும் செயல்களிலும் அவற்றிற்கு காரணம் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்று கூட ஆராய மறுக்கிறார்கள். வாழ்வின் அடிப்படை விதிகளை தேடி தேடி கொண்டிருக்கும் வெளிச்சத்தின் குழந்தைகள் தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விதையும் அறுவடையும் வேறாகாது என்ற விதி உணர்ந்து தங்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் என்று காரணங்கள் ஏற்ப விளைவுகள் அமையும் என்று பயிற்சி செய்ய வேண்டும். தோட்டக்காரர்கள் அது ஏன் அவ்வாறு என்று கேள்வி கேட்பதில்லை. அதன் உண்மையை உணர்ந்து நட்டு பயன் பெறுகிறார்கள். தங்கள் உள் உணர்வாய் அறிந்த ஞானத்தால் தோட்டக்காரர்கள் தங்கள் தோட்டங்களை பராமரிப்பது போல மக்கள் தங்கள் மனம் என்னும் தோட்டத்தை பராமரிக்கட்டும். அவர்கள் விதைக்கும் விதையை குறித்து எந்தவித சந்தேகமும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. பின்பு நம்பிக்கையுடன் செயலாற்றினால் அவர்களது அறுவடை எல்லோருக்குமான மகிழ்ச்சியுடன் பூத்து குலுங்கும். பொருள் சார்ந்த உலகத்தில் செயல்படும் விதிகள்தான் எண்ணம் சார்ந்த உலகிலும் செயல்படுகின்றன. சிறந்த அறநெறிகள் என்னும் காரணத்தை பின்பற்றினால் தீய விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. சிறந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நம் வாழ்க்கை என்னும் ஆடையில் சிக்கல் ஏற்படுத்தும் எந்த நூலும் நுழைய முடியாது. உள்ள உறுதி என்னும் கட்டிடத்தின் எந்த உறுதியற்ற கல்லும் இடம் பிடித்து ஆபத்தை ஏற்படுத்த முடியாது. நற்செயல்களை செய்தால் நல்விளைவுகள் பின்தொடரும். எப்படி திணையை விதைத்து சோளத்தை அறுவடை செய்ய முடியாதோ அதுபோல நன்மையை விதைத்தால் தீமையை அறுவடை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுமோ என்று அஞ்ச தேவையில்லையே. இந்த நெறிகளின் அடிப்படையில் வாழ்வை ஒருவன் அமைத்து கொண்டால் அவன் ஒரு உயர்ந்த உள்ளுணர்வை சமநிலையையும் அடைவான். நிரந்தரமான மகிழ்ச்சியை வாழ்வான். அவனது முயற்சிகள் தகுந்த காலத்தில் கனிந்து பயனை தரும். அவன் வாழ்வால் பலவிதமான நன்மைகளை மலரும். அவன் கோடீஸ்வரனாக ஆகாமல் இருக்கலாம். அவனுக்கு உண்மையில் அது போன்ற ஆசைகள் எதுவும் இருக்காது. வாழ்வில் நிம்மதி என்னும் பரிசை பெறுவான். அவன் கட்டளை கேட்டு வெற்றி அவனை தேடி வர காத்திருக்கும். நன்றி, வணக்கம்.